Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஸ்வீட் கார்ன் ஒரு கப் உரிச்சி எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கிங்க. பொட்டேட்டோ 2 வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிங்க. வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. ஒரு பவுலில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை எடுத்துக்கோங்க. கொதப்பாக அரைச்ச ஸ்வீட் கார்னையும் அதோடு ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தழை, கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிங்க. அமுல் சீஸ் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்க கையில் எடுத்துக்கிங்க. அதை கிண்ணம் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் சீஸை வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஒரு கிண்ணத்தில் மைதா 2 டேபிள் ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிங்க. இப்போ மைதா கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சீஸ் பாலை மைதா கரைசலில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கிங்க. இது மாதிரி எல்லா சீஸ் பால்லையும் மைதா கரைசலில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு சீஸ் பாலாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். உடனே திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு திருப்புங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் சீஸ் பாலை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓரம்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் சீஸ் மெல்ட் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.